நண்பர்களே வணக்கம். சந்திப்பதின் மகிழ்ச்சி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல கோடிங், டீகோடிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ்ல ஏற்கனவே போட்ட பார்ட் 1 வீடியோவுடைய தொடர்ச்சி அந்த வீடியோவை நான் போடுறேன். இதுல பார்ட் 2ல ஏற்கனவே நம்ம அந்த கோடிங்க்கு அல்பபெட்டோடைய கோடிங்கை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ நம்ம நேரடியாக கொஸ்டின்ஸ்குள்ள அதனுடைய கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான கொஸ்டின்ஸுக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். செலக்ட் தி ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு தி தேர்ட் டேர்ம். அந்த ஃபோர்த் டேர்மா இங்க கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் இதை கண்டுபிடிக்கணும். இந்த டபுள் கோலன் கொடுத்திருந்தாலே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த ரெண்டும் ஒரு ரிலேஷன், இந்த ரெண்டும் ஒரு ரிலேஷன் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது 1 3 ஒரு மாதிரி இருக்கும், இந்த 2 4 ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அதை பத்தி ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே பேட்டர்ன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த எல்லாத்துக்கும் நம்ம கோட்ஸ் எழுதிடுவோமா? முதல்ல இதுக்குரிய கோட்ஸ் எழுதுவோம். EKMS அதுக்கு கோடு எழுதணும்னா ஈயோடைய பொசிஷன் கோடு என்ன? 5, கேக்கு 11, எம்முக்கு 13, எஸ்ஸுக்கு 19. அதே மாதிரி இங்க கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தேவைப்படுற அதுக்கும் கோடு எழுதினோம்னா A1 G7. இப்ப நமக்கு இந்த இடம் தான் தேவைப்படுது. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள ட்ரிக் என்ன? எளிமையா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க. 5ல இருந்து 11 6 கூடுது, 13ல இருந்து 19 6 கூடுது. அதே மாதிரி 5ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் முத எண்கள் 8 கூடுது, இங்கேயும் 8 கூடுது. அவ்வளவுதானே. இங்க 8 கூட எழுதணும்னா 9, இங்கே 8 கூட எழுதணும்னா 15. அதே மாதிரி தான் இந்த 9க்கும் 15க்கும் 6 அதிகமாக வருது. அப்போ நம்ம கோட் கண்டுபிடிச்சாச்சு. அதை டீகோட் பண்ணலாமா? 9க்கு உள்ள கோடு என்னது? 9 எதோடைய கோடு? I. அதே மாதிரி 15 O உடைய கோடு IO. இதுதான் சரியான. இந்த சீரீஸ்ல பாருங்க, இங்க வர வேண்டிய அந்த வேர்டு என்ன வேர்டு வரணும்? அதுக்கு இதோடைய தொடர்ச்சி ஏதோ ஒரு தொடர்புல இருக்கு. நம்ம அதுக்கு கோடு எழுதி பார்த்துடலாமா? நேரடியாக நம்ம கோடு எழுதிடுவோம். முத வார்த்தையுடைய கோடு என்ன? 2வது 3வது வார்த்தையோட கோடுலாம் எழுதுவோமா? G. முத வார்த்தைக்கு பாருங்க, GJM. G 7, J 10, M 13. அதே மாதிரி KLN 2வது கோடு, K 11, L 12, N 14. ஓகே, தேர்டு கோடு என்ன? O 15, N 14, O திரும்பவும் 15. ஓகே, இப்ப இந்த 3க்கும் தொடர்ச்சியா என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. எளிமை. 7 11 15 4 நாளா கூடுதா? 4 நாளா கூடுது. 10 12 14 2 கூடுதான். ஓகே, 13 14 15 ஒன்னா கூடுது. அவ்வளவுதான். இங்க +4 சேர்த்தோம்னா 19, இங்க +2 சேர்த்தோம்னா 16, இங்க +1 சேர்த்தோம்னா 16. 19 டீகோட் பண்ணோம்னா S, 16 PP. SPP சரியான ஆன்சர். இதை பாருங்க, இந்த விடுபட்ட இடத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? அப்ப இந்த 4க்கும் இந்த 4 வேர்டுக்கும் கோடிங் போடுவோம். போட்டு இதோடைய தொடர்ச்சி அங்க வருதான்னு பார்ப்போம். ZCC முதல் வார்த்தை Z 26, C3, C3. அடுத்து XEE இரண்டாவது வேர்டு X 24, E5, E5. VGG V22, G7, G7. அடுத்துதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது RKK என்னது? 18 11 11, K 11. இது பாருங்க எந்த பேட்டர்ன்ல வருதுன்னு பாருங்க. எல்லாம் தொடர்ச்சியா 26ல இருந்து 24 ஆகுது, 22 ஆகுது. அடுத்து 1 விட்டு 18 ஆகுதுன்னா 2 குறையுது, -2. 2 குறையுதுன்னா அப்ப இந்த இடத்துல 20 வரணும் நமக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்த 2 ஒரே மாதிரி இருக்கு. 3ல இருந்து 5 ஆகுது, 7 ஆகுது. அடுத்து கடைசி 1 விட்டு 11 ஆகுதுன்னா அப்ப 2 கூடுது. 2 கூடுதுன்னா அப்ப இங்க 9 வரும். அதே 9 தான் இங்கே வரும். அப்ப ஆன்சர் 20 9 9. டீகோட் பண்ணா எழுத்து என்ன எழுத்து வரும்? 20 T 9 I 9 I TII சரியான ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चनல எல்லா வேர்ட்லயுமே 4வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப அதை விட்டுட்டு மத்ததுக்கு நம்ம கண்டுபிடிச்சு 4வது எழுத்தை சேர்த்துக்கலாம். ஆன்சர்லயும் பாருங்க, எல்லாத்துலயுமே 4வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அப்ப முத 3 எழுத்தை அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அதுலயும் பாருங்க 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, PPPP. சோ நமக்கு ஆன்சர்ல 2வது எழுத்து ஒரே மாதிரி வரும். இந்த முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் தான் என்னங்க, 3வது எழுத்தும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப அதை மட்டும் எழுதுவோமா? முத வார்த்தையில BPCW, இந்த W விட்டுருவோம். BPCக்கு B2, P16, C3. அதே மாதிரி 2வது வார்த்தையில DPE, D4 திரும்பவும் P16, E 5. 3வது வார்த்தையில FPG, F6, P16, G7. 4வது வார்த்தை இல்ல.
அஞ்சாவது வார்த்தை ஜேபிகே, ஜே 10 பி 16 திரும்பவும் கே வந்து 11. இதுலும் அதே மாதிரி பாருங்க 2 2 கூடுது, அப்ப இங்க 8 வரணும், இங்க 16 அப்படியே வரணும், அடுத்தது இங்கேயும் 2 2 கூடுது, அப்ப இங்க 9 வரணும். 8 16 9 இதுதான் ஆன்சர். 8க்கு ஹெச், 16க்கு திரும்பவும் பி, 9 ஐ, கடைசியா ஒரு டபிள்யூ. HPIW ரெண்டாவதா இருக்கு பாருங்க ஆன்சர். இந்த क्वेश्चन பாருங்க, இந்த சீரியஸ்ல மிஸ்ஸிங் டேர்ம் வந்து கேக்குறாங்க. இது பாத்தீங்களா நம்பர் அண்ட் அல்பாபெட்டா இருக்கு. ஆல்பா நியூமரிக் ரீசனிங் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து அல்பாபெட்ஸ் நம்பர் ரெண்டுக்கும் உள்ள அந்த ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த எல்லாத்துக்கும் நம்ம கோடு எழுதிடலாம் அழகா. இதுல ஃபர்ஸ்ட் வேர்டை பாருங்களேன், A7Fன்னு இருக்கு. இதோடைய கோடிங் எழுதலாமா? A1 அந்த 7 அப்படியே வச்சிருப்போம், F6, அதே மாதிரி E வந்து 5 15 J 10, அடுத்தது I வந்து 9, அந்த 23ங்கிறது கொடுத்தது தான், N வந்து 14. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், இந்த 6 1 கூட்டினா 7 வருது, நடுவில் உள்ளது 5 10 கூட்டினா 15 வருது, இது 2 கூட்டினா வருது. அதே மாதிரி இது ஒரு தொடர்ச்சியானது, 4வது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியானதுன்னா இந்த 3க்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கும் பாருங்களேன். இது 2யும் 4 4 கூடி இருக்கு பாருங்க, +4. அப்பனா நமக்கு அடுத்த கிடைக்க வேண்டியதுல 4 கூட்டினா 13. அதே மாதிரி அந்த கடைசிலையும் பாருங்க 4 4 கூடி இருக்கு, அப்ப கடைசியில 14ஓட ஒரு 4 கூட்டினா 18. இந்த 2யும் கூட்டினா வர்றதான் நடுவில் இருக்கணும். அப்ப 18 13 கூட்டினா 31. இதுல டீகோட் பண்ணிட்டோம்னா 13 நடுவில் உள்ளதை தான் நம்பரா வச்சிருக்காங்க. அப்ப 13க்கு M, 18க்கு R, அப்ப M31 R. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 2 இருக்கு பாருங்க. சிம்பிள். நீங்க क्वेश्चन பேப்பர் வரும்போது என்ன செய்வீங்கன்னா, நமக்கு லெட்டர்ஸுக்குரிய பொசிஷன் கோடு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். இதுல இருந்து உங்களுக்கு இதுல தெரிய வர்றது ஐடியா சிம்பிளா தான் இருக்கும். அதுல வரல ட்ரிக்கு சிம்பிளா தான் இருக்கும். நமக்கு வேகமா அந்த கோடை எழுத தெரியறதுலாம் நமக்கு இதுல விஷயமே. क्वेश्चन பேப்பர்ல நேரடியாவே நம்ம கோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவோம். A1 F6 E5 J10 I9 N14 அப்படியே நடுவுல கூட்டி கூட்டி பார்த்துடுறோம். இது 4 கூடுதுன்னு அப்படியே வேகமாவே இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்படி எடுத்து எழுதுறதுலாம் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம செய்யறோம். அப்ப இதுல இருந்து உள்ள ட்ரிக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு அல்பாபெட் கோட்ஸை சும்மா ஃபிளாஷ் மெமரியில வச்சிருக்கணும். அடுத்து செகண்ட் அதுக்குள்ள இருக்கிற நியூமரிக்கல் ரீசனிங் ட்ரிக்கை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய 2 ஒர்க்கு. அதுல ரீசனிங் ட்ரிக் வந்து இந்த மாதிரி ஆல்பா நியூமரிக்கல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நீங்க இதை குயிக்கா செஞ்சாதான், ஃபர்ஸ்ட் கோடிங்கை வந்து இப்போ குயிக்கா செய்ய முடிஞ்சாதான் அதை நம்ம வேகமா கண்டுபிடிக்கிறதுக்கு, டைம் கன்சியூமிங்கா இல்லாம கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். இந்த கொஸ்டினை பாருங்களேன், கோடிங் அண்ட் டீகோடிங்ல வர்ற இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அதாவது in a certain code language rain is written as 45. இதுவும் ஒரு ஆல்பா நியூமரிக் தான். rain is written as 45, good is written as 44, drop is written as. ஆன்சர் என்ன? வழக்கம் போல தான் நம்ம கோட் லாங்குவேஜுக்கு போயிருவோமா. RAIN இதுக்கு கோட் எழுதுனா என்ன வரும்? R18 A1 I9 N14. என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 45 சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 18 1 19 19 1 9 28 28 14 42. ஓகே, நிப்பாட்டுவோம். அடுத்தது GOOD அதுக்கு கோட் லாங்குவேஜ் G7 O 15 O திரும்பவும் 15 D 4. இப்ப இதையும் கூட்டி பார்ப்போமா? 15 22 22 15 27 37 4 41 கூட்டினா. அடுத்தது நமக்கு கேட்டிருக்கிறது DROP அதுக்கு கேட்டிருக்காங்க D4 R 18 O 15 P 16. 18 4 22 22 15 37 37 16 53. ஓகே, இப்ப இத கூட்டினா 42 வருது நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல. ஆனா நமக்கு கோட் லாங்குவேஜ்ல 45 சொல்லியிருக்காங்க. அதை அப்ப 3 கூட்டியிருக்காங்க இதுல. அதே மாதிரி குட்ட கூட்டினா நமக்கு 41 வருது. ஆனா கோட் லாங்குவேஜ்ல 44 சொல்லியிருக்காங்க. அப்ப இதுலயும் ஒரு 3 கூட்டியிருக்காங்க. அப்ப நமக்கு 53 தான் இங்க ஆன்சர் வருது நமக்கு ட்ரிக்ல. ஆனா ட்ரிக் படி ஒரு 3 கூட்டுனா 56 தான் ஃபைனலா ஆன்சர். அதுதான் ஆப்ஷன் 2ல இருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. in a certain code language HEALTJ written as IDBKUI. நம்ம யோசிக்க வேண்டியதுல வேகமா நம்ம கோட்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். இது வந்து என்னவா எழுதுனா வாக்கிங் அப்படிங்கறத என்னவா எழுதணும்? கோட் முதல்ல போட்டுருவோம். H இந்த முத வார்த்தைக்கு என்ன கோடு? H8 E5 A1 L12 T20 J10. அடுத்தது இதுக்கு ரெண்டாவது வார்த்தைக்கு கோட் என்ன? I9 D4 B2 K11 U21 I9. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சருக்குரிய அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை கோட் என்ன? W23 A1
எல் 12, கே 11, ஐ 9, என் 14, ஜி 7. ஓகே, இப்போ இதுல இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு செட் ஆஃப் கோடுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒன்று கூடுது ஒன்று குறையுது பாருங்க. ஒன்று கூடுது ஒன்று குறையுது, ஒன்று கூடுது ஒன்று குறையுது. 8லேருந்து 9 ஆகுது, அடுத்து 5லேருந்து 4 ஆகுது, 1லேருந்து 2 ஆகுது, அடுத்து 12லேருந்து 11 ஆகுது. ஒன்று கூடுது ஒன்று குறையுது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னவாகுதுன்னு பார்க்கணும். ஒன்று கூட ஆரம்பிக்குது, அப்போ இங்கே நம்ம ஒன்றை கூட்டுறது வந்து ஆரம்பிக்கிறோம். 24, அடுத்ததுல ஒன்றை குறைக்கிறோம், இது 0. அடுத்தது ஒன்று கூட்டுறோம் 13, அடுத்தது ஒன்று குறைக்கிறோம் 10, அடுத்தது ஒன்று கூட்டுறோம் 10 திரும்பவும், அடுத்தது ஒன்று குறைக்கிறோம் 13, அடுத்தது ஒன்று கூட்டுறோம் 8. இப்போ இதுக்கு டீகோட் பண்ணிட்டா போதும். 24க்கு W, 0னா நம்ம அந்த கடைசி நம்பரை தான் போடணும். 26வது நம்பர் Z, 13 M, 10 J, திரும்பவும் J, 13 M, 8 H. W Z M, சாரி நண்பர்களே, W இல்ல, 24உடைய கோடு வந்து X, X Z M J J M H, M J J M H இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன் 3 of the following letter clusters ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அதுல ஒன்னு வித்தியாசமா இருக்கு. கோட் லாங்குவேஜ் எழுதிருவோமா? கோட் எழுதிருவோமா? இது ஒன்னொன்னுக்கும் கோட் எழுதிருவோம், பாப்போம். GTIR, G 7, T 20, I 9, R 18. FUHS இதுக்கு கோட் எழுதணும்னா F6, U 21, H 8, S 19. அடுத்து MNOL, M 13, N 14, O 15, L 12. அடுத்து CXEW அதுக்கு எழுதணும்னா 3 24X, E 5 23 W. இப்போ இதுல எல்லாத்துலயுமே என்ன ஒற்றுமை இருக்கு? ஒரு மொத்த 3ல என்ன ஒற்றுமை இருக்கு, ஒண்ணுல இல்ல அப்படின்னு பார்த்தா, அப்படியே இதை பாதியா பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டை கூட்டணும்னா அந்த ரெண்டு கூட்டுறது மாதிரி வருது பாருங்க. இந்த ஆப்ஷனுக்கு 7 20 கூட்டினா 27, 18 9 கூட்டினா 27. அதே மாதிரி தான் இது ரெண்டையும் கூட்டினா 27, இது ரெண்டையும் கூட்டினா 27, 13 14 கூட்டினா 27, 15 12 கூட்டினா 27 மூணாவது. ஆனா நாலாவதுக்கு பாருங்க, 24 3 கூட்டினா 27, ஒன் சைடு கரெக்டா வருது, இந்த சைடு 28 வருது. ஸோ இதுதான் தவறானது. அப்போ அதை தான் ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. மற்ற 3 சரியா இருக்கு, இது ஒன்று பாருங்க. CXEW இதுதான் சரியான விடை. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த சர்டன் லாங்குவேஜ் சிஸ்டம் இப்படி ஆகுது, நியரர் இப்படி ஆகுது. அப்போனா how will fraction written as same code? இதுக்கு கோட் எழுத வேண்டியது இல்லை, நம்பர் எழுத வேண்டியது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுல உள்ள வார்த்தைகளே மாறி, எழுத்துக்களே மாறி வருது பாருங்க. SYS MET அப்படின்னா அதுல உள்ள எழுத்துக்களே மாறி வருது. ஸோ இதுக்கு நம்ம கோட் எழுத வேண்டியதில்லை. அதுல நேரடியா 1 2 3 4 5 6 நம்ம கொடுத்துக்கிட்டாலே போதும். இல்லைன்னா நேரடியா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சாலே எழுதலாம். எப்படி? சிஸ்டம் SYSTEM அது பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி மாறி இருக்கு, METன்னு அப்படியே கடைசி 3 எழுத்து அப்படியே இடம் மாறி இருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு METன்னு. சரி, அடுத்த இதுலயும் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா NEARER அது என்ன மாறி இருக்கு பாருங்க. மொத 3 எழுத்தும் இடம் மாறி இருக்கு, ரெண்டாவது 3 எழுத்தும் இடம் மாறி இருக்கு. நமக்கு இதுல என்ன விஷயம்னா, SYS முத எழுத்தும் மூணாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது இடம் மாறுறது மாதிரி நமக்கு இடம் மாறினாலும் சேமா வருது. அதே மாதிரி தான் இதுல ரெண்டாவது வார்த்தையில பாருங்க, RR ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இடம் மாறினாலும் சேம் தான். அப்ப ஃபர்ஸ்ட் 2 செட் ஆஃப் எழுத்துக்கள் வந்து 3 எழுத்துக்கள் இடம் மாறுது. இப்ப ஃபிராக்ஷன் இது அப்ப எப்படி வரும்? FRACTION எழுத்து அதிகமா இருக்கு, பரவாயில்ல, பாதியா பிரிச்சுக்கிருவோம். இந்த FRAC நம்ம அப்படியே ரிவர்ஸா எழுதணும், அதானே நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அப்ப CARF முத 4 எழுத்து, அடுத்த 4 லெட்டர்ஸ் வந்து TION, அப்ப NOIT. அப்ப CARF NOIT இதுதான் வந்து சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதுல in a certain code language Mars is written as இந்த மாதிரி நம்பரா இருக்கு, Tide is written as இந்த மாதிரி நம்பரா கோட் பண்ணிருக்காங்க. அப்பனா பேபி அப்படிங்கிறது என்னவா எழுத முடியும்? இப்ப இதுக்கு நம்ம கோடிங் கொடுத்தோம்னா M-க்கு 13, A-க்கு 1, R-க்கு 18, S-க்கு 19, T-க்கு 20, I-க்கு 9, D-க்கு 4, E-க்கு 5, B-க்கு 2, A1, B2, Y 25. ஓகே, இப்போ நம்ம இதுல தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் மூணாவதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்ஸ் MARSக்கு கோடு 17 5 22 2 3. இத பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச மார்ஸ்க்குரிய கோடு 13 1 18 9. அது எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த 13ஓட 4 கூட்டுனா என்ன வரும்? 17. அது இங்க வருதா? அதே மாதிரி அடுத்த நம்பரோட 4 கூட்டினா 5. அது இங்க வருதா? அடுத்த 18ஓட 4 கூட்டினா 22. அது இங்க வருதா? அடுத்த 19, அந்த 19ஓட 4 கூட்டினா 23. அதைத்தான் இங்க நமக்கு கோடா செட் பண்ணியிருக்காங்க. 4
4 நாளை கூட்டி. அதே இதை அடுத்தது டைடு, அதுக்கும் செக் பண்ணுவோமா? டைடுக்கு தான் 20 9 4 5 போட்டிருக்கோம்ல. ஆக்சுவலா அதுக்கு என்ன கோட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க? இந்த இருக்கு பாருங்க, 24 1 38 9 24 13 8 9 பிக்ஸ் பண்ணிருக்காங்களா? இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. 20ஓட 4 கூட்டினா 24, 9ஓட 4 கூட்டினா 13, 4ஓட 4 கூட்டினா 8, 5ஓட 4 கூட்டினா 9. ஸோ இதுக்கு என்ன கோடு வரணும்? ஏன்னா இதுக்கு நம்ம கோடு எழுதிட்டோம். அப்ப இதுக்கு 4 நாளை கூட்டிடலாமா? 2, 2ஓட 4 கூட்டினா 6, 1ஓட 4 கூட்டினா 5, 2ஓட 4 கூட்டினா 6, 25ஓட 4 கூட்டினா 29. 6 5 6 2 9. அதுதான் சரியான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. இந்த கொஸ்டினை பாருங்க, மிக நீளமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியா கோடிங்ஸ் போட்டு ஈஸியா நம்ம எடுத்துடலாம். பாருங்களேன், இதுல முதல் ரெண்டும் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது மூணாவதையும் ஒரு மாதிரி, மூணையும் நாளையும் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 5 6க்கும் அந்த 6வது விடுபட்ட டேர்மை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம வேலை. அதுக்கு கோட்ஸை பயன்படுத்திடுவோமா? அல்பாபெட் கோட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு அதில் உள்ள ரீசனிங் ஐடியாவை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அல்பாபெட் கோட் என்ன? W 23 O 15. முதல் வார்த்தைக்கு சொல்றேன் நான். முதல் வார்த்தைக்கு O 15, அடுத்தது திரும்ப O 15, D 4, L 12, A 1, N 14, D 4. அடுத்து ரெண்டாவது வேர்டு, ரெண்டாவது வார்த்தை ZIRXOUQR. Z 26, I 9, R 18, X 24, அடுத்து O 15, அடுத்தது U 21, Q 17, X 24. ஒரு செட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரெண்டாவது செட்டு, மூணாவது வார்த்தையை பாருங்க, PERIODIC. P 16, E 5, R 18, I 9, O 15, D 4, I 9, C 3. அப்படியே அதுல நாலாவது வார்த்தையை கண்டுபிடிச்சோம்னா S 19, Y 25, U 21, C 3, R 18, X 24, L 12, W 23. அடுத்தது ரெண்டு செட்டு முடிச்சு, மூணாவது செட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதுல நமக்கு ஒன்னு மிஸ்ஸிங். அந்த அதுல அஞ்சாவது வார்த்தையை நம்ம எழுதிருவோம், அதுக்கும் கோட் போட்டுருவோம். MAGAZINA மேகசின், அதுக்கு M-க்கு 13, A 1, G 7, A 1, Z 26, I 9, N 14, E 5. இதுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த செட்ல இங்க விடுபட்டதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய வேலை. அதுல மொத ரெண்டுக்கும் என்ன, மொத ரெண்டு செட்லயும் என்ன ஐடியா, என்ன ட்ரிக் இருக்கு, ரீசனிங் ட்ரிக் பாருங்களேன். மொத ரெண்டு நம்பர் 3 ஆளா கூடி இருக்கு, 23 3 ஆளா கூடி இருக்கு. அதே மாதிரி ஒன்னு விட்டு அடுத்த நம்பரும் 3 ஆளா கூடி இருக்கு. அடுத்தது விட்டு 12 3 15 ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து விட்டு 14 3 17 ஆயிருக்கு. 3 3 3 கூடி இருக்கு இங்க, ஒன்னு விட்டு ஒன்னு. அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் பாருங்க 15 9, அதை விட்டுருங்க. நாலாவது நம்பர் பாருங்களேன், 4 24 ஆயிருக்கு, 20 கூடி இருக்கு, 20 கூடி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஒன்னு விட்டு ஒன்னு வந்து 21 மாதிரி இருக்குன்னா திரும்பவும் 20 கூடி இருக்கு. 4 24 ஆயிருக்குன்னா 20 கூடி இருக்கு. சோ ஒன்னு விட்டு ஒன்னு 20 கூடி இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது செட்டை பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 16 3 19, 3 கூடி இருக்கு பிளஸ் 3. அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் 5 25, 20 கூடி இருக்கு. அதே தான். அப்ப அதே மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு 3 கூடி இருக்கு, ஒன்னு விட்டு ஒன்னு 20 கூடி இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கும் அதே வேலையை பார்த்தோம்னா 13 முத நம்பர் மூணாவது செட்ல பாருங்க, மூணாவது செட்ல 13. அப்ப நம்ம அதை 3 கூட்டினோம்னா ஒன்னு விட்டு ஒன்னு 3 கூட்டணும்ல, அப்ப இது 13 3 16. இங்க ஒன்னு விட்டோம்னா 7க்கு 3 கூட்டணும்னா 10. இந்த ஒன்னை விட்டுட்டு 26க்கு 3 கூட்டணும்னா 29. 29னா நமக்கு 26ல 26 வரதான கோடு இருக்கு. அப்ப 26 கழிச்சுட்டு 3 போடுவோம். அடுத்தது ஒன்னு விட்டு 14க்கு பிளஸ் 3 போட்டோம்னா 17. இதே மாதிரியே 20 கூட்டணும் இல்லையா, இங்க ஒன்னு இருக்கிற இடத்துல 20 கூட்டணும்னா 21. அடுத்து அதே மாதிரி ஒன்னு விட்டு இந்த இடத்துல 20 கூட்டணும்னா 21. அதான நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அடுத்து 9ஓட 20 கூட்டணும்னா 29 வரும். 26 கழிச்சோம்னா 3 வரும். அதே மாதிரி 5 கடைசி நம்பர் 20 கூட்டணும்னா 25. இது அப்படியே டீகோட் பண்ணோம்னா 16 21 10 21, இது எல்லாத்துக்குமே டீகோட் பண்ண எழுத்துக்கள் என்ன வரும்? P 16க்கு, 21க்கு U, 10க்கு T, 21க்கு திரும்ப U, 3 3 C C, 17 Q, 25 Y. P U T U C C Q Y. சாரி, 10 வந்து J ல, T வந்து தான் 20. சரி, 20 தான் T, J வந்து 10. இப்ப P U J U C C Q Y, U C C Q Y நாலாவது ஆப்ஷனா இருக்கு. கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் ரெண்டே ட்ரிக் தான் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து, மூணாவது எழுத்து, அஞ்சாவது எழுத்துல எல்லாம் 3 கூடி இருக்கு. ரெண்டாவது எழுத்து, நாலாவது எழுத்துல எல்லாம் 20 கூடி
இப்படி இருக்கு. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல கொஞ்சம் வித்தியாசமா 26 தாண்டி நம்பர் வந்துச்சுன்னா 29னா அதை நம்ம 26 கழிச்சு 3ன்னு எடுத்துக்க வேண்டியது. 3னா எழுத்து சி. கோடு வந்து டிகோட் பண்ணோம்னா சி வரும். ஸோ இந்த ட்ரிக் இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். அடுத்து கோடிங் டிகோடிங்கில் இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பாருங்களேன். இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் பிக்கு BEAK இஸ் கோடட் as 4392, RAKE இஸ் கோடட் as 9034. இதுக்கு நம்ம வந்து அல்பாபெட் கோடு எழுத வேண்டியதில்லை, அவங்களாவே கோட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னா, BEAKக்கு இந்த கோட் கொடுத்துருக்காங்கன்னா RAKEக்கு இந்த கோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் கேட்டிருக்கிற எழுத்து B உடைய எழுத்துக்குரிய கோடு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி கோட் ஃபார் B in the given கோட் லாங்குவேஜ். இதுல நீங்க உடனே இமிடியேட்டா கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த கொடுத்த 2 வார்த்தைக்கும் காமனான எழுத்துக்கள், பொதுவான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், BEAKக்கும் RAKEக்கும் என்னென்ன பொதுவான எழுத்துக்கள் இருக்கு. EAK பாருங்களேன், EAK பொதுவா இருக்கு. அப்ப அதே மாதிரியே இந்த 2 நம்பருக்கும் பொதுவான 3 எண்கள் இருக்கும். 4392 9034. இதுல 3 நம்பர் பொதுவா இருக்கும். என்னன்னு பாருங்க. 4 பொதுவா இருக்கு பாருங்களேன், 4 பொதுவா இருக்கு. 9ம் பொதுவா இருக்கு, 9 காமனா இருக்கு. 3யும் காமனா இருக்கு, 3யும் இங்கேயும் இருக்கு. அப்ப இங்க மிச்சம் இருக்கிற ஒரே நம்பர் 2. அந்த 2 தான் இங்க B குரிய ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறதே பாருங்க, அந்த EAK காமனா உள்ளதா கேட்கல, அதை விட்ட B தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த EAK குரிய 439 விட்டோம்னா மீதி இருக்கிறது 2 மட்டும் தான் அந்த BEAKல இருக்கும். அந்த 2 B குரிய கோட். அப்ப B குரிய கோடு 2, அதான் கரெக்டான ஆன்சர். அப்ப இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது நீங்க செய்ய வேண்டியது, 2 வேர்டுக்கும் காமனா உள்ளதை பார்க்கணும், 2 வார்த்தைக்கும் காமனா உள்ள எழுத்துக்களை கலட்டி விட்டுறணும். அதை எப்படி கலட்டி விடணும் அப்படின்னா, அதுக்கு கொடுத்த 2 கோடுக்கும் காமனா உள்ள நம்பர், இந்த 2 வேர்டுக்கும் காமனா 3 எழுத்து காமனா இருக்கு, அதே மாதிரியே 3 நம்பர் காமனா இருக்கணுங்கிறத மைண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு, அப்ப இதுல அந்த 3 நம்பர் 439 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ 439 போக 0ன்னு வந்திருக்கு பாருங்க. 0ங்கிறது R உடைய கோடு. R உடைய கோடு வந்து 0, அதான் அங்கே அர்த்தம். அப்ப 439 விட்டோம்னா அதுதான் சொல்றேன். அந்த 3 காமனான எழுத்துக்களை குறிய கோடு, அதே மாதிரி காமனா உள்ள 3 நம்பரை விட்டோம்னா மீதி இருக்கிற நம்பர் வந்து அந்த விடுபட்ட எழுத்துடைய கோடா இருக்கும். இதுதான் இதுல உள்ள ஐடியா. நாம வந்து இப்போ வீடியோவில் சொல்றது எல்லாமே ட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது மாதிரியான விளக்கங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரிக்கை நம்ம பிக்கப் பண்ணிக்க. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது அதை ஐடியாவை யூஸ் பண்ணி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம கோட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கோடு, அதாவது அல்பாபெட் கோடெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். In a certain code language, RAT is coded as 27, ZEBRA is coded as 125. How will rabbit RABBIT is coded in that language? இதை பார்த்தா என்ன ஒரு தொடர்பு இருக்கிறதா தெரியுது பாருங்க. இதுல 3 எழுத்து இருக்கு. 3 எழுத்து 27 மாறி இருக்குன்னா 3 கியூப் வந்து 27 மாறி இருக்கு. RATல 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்கு 3 கியூப் எடுத்தோம்னா 27. ஜீப்ரா ZEBRAல 5 எழுத்து, 5 எழுத்து 5க்கு கியூப் எடுத்தோம்னா 125. அதை தான் கோடா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து ரேபிட்ங்கிறது எத்தனை எழுத்து? 6. 6 எழுத்துக்கு 6 கியூப் எடுத்தோம்னா 216. 6 கியூப் 216 தானே? அதுதான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இதுல வந்து ரீசனா திங்க் பண்ணணும், ட்ரிக்கா திங்க் பண்ணணும். அதான் இதுக்கு முன்ன பார்த்த ஒரு சேம் டைப் கொஸ்டின் வருது பாருங்க. In a certain code language, BIND is coded as 9214. இதுக்கெல்லாம் நீங்க கோட் போட்டு கூட்டிக்கிட்டு எதுவும் பாத்திர வேணாம். இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அது மாதிரி தான். DRIBக்கும் BINDக்கும் பொதுவா உள்ள எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? BID 3 எழுத்துமே இங்கேயும் வருதா? அப்ப அதே இதை அந்த 2க்கும் உள்ள கோட்க்கும் பாத்திர வேண்டியது. 3 எழுத்து பொதுவா வருது, 3 நம்பர் பொதுவா எது வருது? இதுல 9214, 914, இதுதான் வந்து 3 நம்பர் பொதுவா வருது. அப்ப இந்த 914 3ஐ விட்டுட்டா 2ங்கிற ஒரு நம்பர் மிஸ் ஆகுதா? அப்ப BIDல இங்க மிச்சமாகிற எழுத்து N. என்னோடைய கோடு 2. அதே மாதிரிதான் 914 விட்டுட்டு 0ங்கிற நம்பர் இங்க மிச்சமாகுது இந்த 2வது இதுல. அப்ப இந்த 0ங்கிற நம்பருக்கு லெட்டர் வந்து BID விட்டோம்னா Rங்கிற லெட்டர் மிச்சமாகுது. 0ங்கிறதுக்கு Rங்கிறது கோட். இது 2ல எது கேட்டிருந்தாலும் நீங்க எழுத வேண்டியது N 2 தான் இந்த இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் 2. நம்ம ஏற்கனவே சொன்னது, அதாவது 2 இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 வேர்டையும் கம்பேர் பண்ணி காமன் எழுத்தை கண்டுபிடிக்கணும். அத்தனை எழுத்து தான் வந்து 3 எழுத்து வந்து காமனா இருக்கு. அப்போ 3 நம்பர் காமனா இருக்கணும். 3 நம்பரை விட்டோம்னா மீதி இருக்கிற நம்பர் வந்து அதுக்குரிய
லெட்டராக கோட் ஆயிரும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. UE88 VG84 இதை கண்டினியூஸாக வரும்போது கடைசி 5வது டேர்ம் என்ன இருக்கும்? ஓகே நண்பர்களே, அதாவது அல்பபெட்டிக்கல் ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங் சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்சஸ் லாஜிக்கல் ரீசனிங் வர்ற மாதிரியான ஓரளவுக்கு அல்பபெட்டில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக்கோட வரேன். இதில் வந்து அடிப்படையான விஷயமே அல்பபெட் கோடை வந்து சும்மா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறது தான் இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம அதில் உள்ள ரீசனிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அதை நம்பரை வேகமாக எழுதிட்டோம்னா நமக்கு வந்து குயிக்காக அடுத்து நம்ம ஆப்ஷனுக்கு போகிற அளவுக்கு தான் நமக்கு அதில் ரீசனிங் ஐடியா ட்ரிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் கொஸ்டின் ஒரு 4-5 வர போகுது என்ன, அப்போ நீங்கள் வந்து கோட்ஸ் நீங்கள் A to 26 A to Z 1 to 26 கோடை வந்து ஃபிங்கர் டிப்பில் ஃப்ளாஷ் மெமரி பண்ணிருங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்க. அப்போதான் ரொம்ப எளிமையாக இருக்கும் ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறது. ஓகே, தேங்க்யூ. இனி நம்ம அடுத்து வேற டாபிக்கோட வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் YY Max. தொடர்ந்து வீடியோக்கள் போடுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.